Taste the Daily. சென்னை பெரம்பூர் பேருந்து பணிமனையில் பணியின் போது கீழே விழுந்து காயமடைந்த மெக்கானிக்கை அதிமுக வடசென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பணிமனையில் விளம்பர போஸ்டரை அகற்றும் போது கீழே விழுந்ததில் மெக்கானிக் பணியாற்றும் ஆறுமுகம் என்பவர் காயமடைந்தார். கொளத்தூரில் உள்ள பெரியார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆறுமுகத்தை அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். அப்போது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார், வடசென்னை வடகிழக்கு மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியகுப்பத்தில் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 5 வார்டுகள், சேலை ஊராட்சியின் 5 வார்டுகளுக்குட்பட்ட வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் தேர்தல் பணி பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா, சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் MS யோக விக்னேஸ்வரன், தென்சென்னை தெற்கு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் K அருண் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். நகர செயலாளர் கந்தசாமி தலைமையிலும் நகர தேர்தல் பொறுப்பாளர் துக்காராம் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி செயலாளர் PV பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் உள்ள பஜார் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கல்லறை தோட்டத்திற்கு செல்ல சாலை வசதி அமைத்து தருமாறு கிறிஸ்தவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க நிதி ஒதுக்கினார். பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தார். சாலை வசதி அமைத்துக் கொடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு கிறிஸ்தவர்கள் நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள அதிமுக வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான கடம்பூர் ராஜு தலைமை வகித்து ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது திமுக ஆட்சியில் டெல்டா பகுதி விவசாயிகள் கண்ணீரில் மிதக்கும் அவல நிலை உள்ளதாக விமர்சித்தார். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், ஒன்றிய செயலாளர்கள் செல்வகுமார், பழனிசாமி, போடுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை ஒன்றியம் வடக்கு பிச்சாவரம் ஊராட்சி பகுதிகளில் திறனற்ற திமுக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறும் விளக்க பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் விளக்க பிரசுரங்களை வழங்கினார். பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அசோகன், பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் ஆதிமூலம் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் RJ வசந்த், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு, மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.